மோடி சொல்லியிருந்தாரு கோல்டு எதுவும் வாங்காதீங்க. சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க 1 சவரன் தங்கம் தருவேன் கல்யாணத்துக்கு. முதல் தடவை டிவில பேசினப்போ டிமானிட்டைசேஷன், 2வது தடவை டிவில பேசினதுக்கு அப்புறம் கோவிட், 3வது தடவை உலகம் முழுக்க ரேட்டு ஓரளவு ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. சண்டே பேசுறாரு, வெட்னஸ்டே 9% இம்போர்ட் டாக்ஸ் போட்டாங்க இந்தியாவுக்கு மட்டும். எல்லாருக்கும் 8 கிராம் கொடுக்குற அளவுக்கு தங்கம் வந்து கிடையாது. தங்கத்தின் நியாயமான விலை என்ன? இந்த மேலும் அடுத்த மேக்கு வாங்கலை, 1 வருஷத்துல கோல்டோட ரேட் ஏறிடும். ஐயோ சார், இன்னைக்கு வந்து 16,000 ரூபா இருக்குமோ நான் வாங்கலை, அன்னைக்கு 20,000 ஆயிடுச்சுன்னா 4,000 ரூபா ஒரு கிராமுக்கு கூடிருச்சு, யார் தருவா? ஐசியூல இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு என்னதான் கொடுத்து ஆக்சிஜன் இது கொடுத்து அது வென்டிலேட்டர்ல வைக்கலாம், ஆனா டெத் இஸ் உறுதிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியன் டாலர்ஸ்க்கு நிகரா ஐஎன்ஆர் வந்து 25% விழுந்திருக்கு. அது யாருமே பேசவே இல்லை. ஆக்சுவலி டாலருக்கு நிகரா ஐஎன்ஆர் வந்து டிப்ரிஷியேட் ஆகுதுன்னா ஐஎன்ஆர் டாலரா மாத்தி சும்மா வச்சிருந்தீங்கன்னா கூட வளர்ந்து 10 ரூபாய் கிடைச்ச தட்டி நீ 15 ரூபாய் ஆயிடுச்சு. அது ஆல்ரெடி நீங்க லைட்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாள் அது நடக்கும். என்னடா வழக்கமா சாப்பிட்டா இவ்வளவுதான் வரும், இப்போ கூட வருது. சம்பளம் வந்து அந்த ஸ்பீட்ல வளரல. ஸோ ஆட்டோமேட்டிக்லி நீங்க என்ன பண்ணுவீங்க? இது ஃபியூச்சரில் நடக்க போகிறது முன்கூட்டியே சொல்கிறேன். திஸ் இஸ் லைக் ப்ரெடிக்ஷன் அண்ட் சிக்னல் ஃபார் அ ஃபியூச்சர் கிராஷோ இல்லை என்ன வேணாலும். அகைன் அதுக்கான சிம்டம்ஸ்லாம் நிறைய நடக்குது. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக எடுத்துக்கணும். ஜூன் 17 இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மோடி சொல்லியிருந்தார் இந்த மாதிரி கோல்டு எதுவும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு வருவோம், நம்ம ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நடுத்தர குடும்ப பெண்களுக்கு வந்து நான் தங்கம் தரேன், 1 சவரன் தங்கம் தருவேன் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து மோதிரம் போடுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ரெண்டுமே கான்ட்ராடிக்டாக இருக்குது. இங்கிட்ட வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க, இங்கிட்ட எங்களுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதை நாங்கள் எப்படி பார்க்குறது? என்ன கேட்டால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு சில க்ரைட்டீரியாஸ் இருக்கும். எல்லாருக்கும் 1 பவுன் தங்கமும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் அந்த நீங்கள் சொல்லுங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைங்களுக்குன்னு சொன்னாங்க. அதுலேயும் சில லிமிட்ஸ் கேட்டகரிஸ் இருக்கும். பிலோ பாவர்ட்டி லைன் இல்லை வந்து அந்த மாதிரி ஒரு லெவல் வச்சு தான் அதை சூஸ் பண்ணுவாங்க. உங்கள் ஃபேமிலியோட டோட்டல் சேலரி இவ்வளோ ரேஞ்சுக்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு எலிஜிபிள்னு இருக்கும். எல்லாருக்கும் 8 கிராம் கொடுக்குற அளவுக்கு தங்கம் வந்து கிடையாது. அவ்வளோ கொடுக்க முடியாது. ஆக்சுவலி நீங்கள் யோசிச்சு பாருங்க, வருஷத்துக்கு 50,000 பேர் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ பேருக்கு 8 கிராம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ தங்கம் வந்து இந்தியாவிலே கவர்மெண்ட்டே கூட இருக்காது. நான் சொல்ல புரியுதுங்களா? ஸோ தே வில் ஹேவ் சம் கிரைட்டீரியாஸ். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது வாங்கக்கூடாதுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இங்கே குப்பை கொட்டாதீர், டு நாட் லிட்டர் அப்படின்னு போடுவாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குப்பையாக தான் இருக்கும். இங்கே சிறுநீர் கழிக்காதீர்னு போட்டு டு நாட் யூரினேட்னு போட்டிருப்பாங்க. அங்கே தான் இல்லை. அதே மாதிரி யாரும் தங்கம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நிறையா வாங்குறாங்க. இதுக்கு அவங்க சொல்லாமலே இருந்துருக்கலாமோன்னு நான் யோசிக்கிறேன். புரியுது அவங்களுக்கு? ஏன்னா வாங்காதீங்க அப்படின்னு நான் சொன்னால் பயந்து போய் விற்கிறவங்க தனி, அது ஒரு தனி ரகம். அவங்க என்னென்னா வாங்குறதே கஷ்டம், இல்லை வச்சிருக்கிறத விற்கிறாங்க. ஏன்னு கேட்டால் டிவியில் சொன்னாங்க அதனால நான் விற்கிறேன். விற்றா போய் இப்போ வாங்குவாங்க எனக்கு தெரில. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய தங்கம் இம்போர்ட் பண்ண கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வருது, நம்ம கையில் இருக்கிற US டாலர்ஸ் வந்து செலவாயிடுது. அப்படிங்கிறனால கவர்மெண்ட் வந்து வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டால் அதுதான் கரெக்டான ரெமடியா சொல்யூஷனான்னு கேட்டால் கிடையாது. சரிங்களா? இது எப்படின்னா சொல்யூஷன் வேறு எப்படி பண்ணலாம், எக்ஸ்போர்ட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், எக்ஸ்போர்ட்டை நிறைய இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஐஎன்ஆர் ஸ்ட்ரென்த்தன் ஆக போகுது ஆட்டோமேட்டிக்காக. அப்படி தானே யோசிக்கணும். வாங்குறதுல நிப்பாட்டி. இது எப்படின்னா வந்து சார் எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து மாதத்துக்கு 15,000 செலவாகுது, என்ன பண்ணலான்னு கேட்டால் சாப்பிடாத 15,000 சேவ் ஆகிடுங்கிற மாதிரி இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? சாப்பிடாம இருந்தால் 15,000 சேவ் ஆகிடும், அதுக்குன்னு சாப்பிடாம இருக்க முடியுமா? அந்த மாதிரி. ஸோ அவர் சொன்னதுலேருந்து இன்னொரு ஒரு இன்ஃபரன்ஸ் என்னென்னா, நிறைய பேர் ஆல்ரெடி நிறையா வச்சுருப்பாங்க, நிறைய தங்கம் வச்சுருப்பாங்க. அதையும் மீறி போய் சும்மா போயிட்டு ஜாலியாக ஹேபிச்சுவலாக வாங்குறது, அந்த மாதிரி எக்ஸஸாக வாங்குறத வாங்காதீங்க. இல்லை கல்யாணத்துக்கான பர்ச்சேஸ் இப்போ பண்ணாதீங்கன்னு அவர் சொல்லியிருக்கலாம். பட் சேவிங்ஸை வந்து பண்ணாதீங்கன்னு யாரும் சொல்லவே இல்லை. அது வந்து மேண்டட்ரி. நானுமே வந்து சேவிங்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அவரோட கோல்ட் ஆப்பில் சேவிங்ஸை தான் நாங்கள் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 100 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா 20 ரூபா சேர்த்து வைக்கணும், அதை இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபார் த ஃபியூச்சர். இது எதுவுமே பண்ணாமல் 100 ரூபா வாங்கிட்டு 100 ரூபா செலவு பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சருக்கு அது இருக்காது. இது பாயிண்ட். ஸோ சேவிங்ஸ் கட்டாயம். அண்ட் நான் சொல்கிறேன், அந்த வெல்த் கேப்னு ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்சன்டேஜ் அந்த மக்கள்கிட்ட அலாதி தங்கம் இருக்குது. அவங்க இன்னும் வாங்கிட்டே இருக்காங்க. அவங்கள மேபி வாங்க வேணாம்னு சொன்னால் மேபி ஓகே, ஏன்னா உங்கள்கிட்ட தேவைக்கு அதிகமாக இருக்குது, நீங்கள் ஆல்ரெடி கிலோவில் வச்சுருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் மக்கள்லாம் கிராம் கூட இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்காக விட்டு கொடுக்குறது ஓகே. பட் கம்ப்ளீட்டாக யாருமே வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன கேட்டால் பாசிபிலிட்டி இல்லை. சொன்னதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வாங்க வந்தாங்க ஆக்சுவலி சொல்லப்போனால். அண்ட் இன்னொன்று கேட்குறேன், சப்போஸ் வாங்கலை, 1 இயருக்கு வாங்காதீங்கன்னு சொல்லிட்டாரு, இந்த மேலேருந்து அடுத்த மேக்கு வாங்கலை, என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? சரி, மேபி கரண்ட் அக்கௌண்ட்ஸ் டெபிசிட் அஃபெக்ட் ஆகலைன்னா கூட 1 வருஷத்தில் கோல்டோட ரேட் ஏறிடும். கரெக்டுங்களா? ஐயோ சார், இன்னைக்கு வந்து 16,000 ரூபா இருக்குமோ நான் வாங்கலை, அன்னைக்கு வந்து 20,000 ஆயிடுச்சுன்னா அப்போது 4,000 ரூபா ஒரு கிராமுக்கு கூடிருச்சு, யார் தருவா? ப்ரோ, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி கோல்டு ஏறிடுச்சுன்னா அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, பட் இப்போயுமே எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம்னா இது ஒரு பபிள் எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. இது என்னைக்காவது பர்ஸ்ட் அவுட் ஆகும், அப்போ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க கோல்டோட உண்மையான ரேட்டுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ கோல்டு அப்படி பெர்ஃபார்ம் பண்ணல, இறங்குது ஏறுது, பட் ஸ்டெபிளைஸாக ஏறிக்கிட்டே தான் போகுது. ஆனால் எல்லாருக்கும் பபிள்னு ஒரு ஃபீல் இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நியூஸ் பேசுகிறாரு, சண்டே பேசுகிறாரு, வெட்னஸ்டே 9% இம்போர்ட் டாக்ஸ் போட்டாங்க இந்தியாவுக்கு மட்டும். உலகம் முழுக்க ரேட்டு வந்து ஓரளவு ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இந்தியாவில் மட்டும் ஒரே நைட்டில் 7 to 9% ரேட் ஏறிச்சு.
அப்போது இருக்கிற அதுக்கு காரணம் என்னன்னா இம்போர்ட் குறைக்கிறதுக்காக. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ஹேண்ட் கோல்டு, அதாவது எப்படி சொல்கிறது, வெளிநாட்டிலேருந்து முன்னாடி வந்து அது கட்டுப்படுத்துறதுக்காக தான் இம்போர்ட் டேக்ஸ் குறைச்சாங்களே. அந்த இம்போர்ட் டேக்ஸ் வந்து கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளிநாட்டிலேருந்து தங்கத்தை கொண்டு வந்தால் இங்கே ஒரு ஆர்பிட்ராஜ் இருக்கும், அங்கே கம்மியாக வாங்கி இங்கே அதிகமாக விற்றா லாபம் வரும். இப்போ அது 9% மறுபடியும் கிடைக்கும். அப்போ அதுதான் அதிகமாக வழிவகுக்குமே தவிர இது வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டை சரி பண்ணுறதுக்கான ஒரு வழியாக இருக்கவே இருக்காது. ஏன்னா மக்களை தங்கம் வாங்குறத வந்து அப்படி நினச்ச மாதிரிலாம் ஸ்டாப்லாம் பண்ண முடியாது. நீங்கள் வந்து கோல்டு வந்து ஒரு பபுளாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்களோட பாட்காஸ்ட்டில் ஒன்று சொல்லியிருக்கேன், தங்கத்தின் நியாயமான விலை என்ன. இப்போ இருக்கிற நியாயமான விலை வந்து 61,000 சில்லறை இருந்தால் தான் அதோட நியாயமான விலை ஒரு கிராமுக்கு. நான் சொல்கிறேன் அதுக்கான ரீசனையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எவ்ரி ஃபியட் கரன்சி, அதாவது பேப்பர் கரன்சியை கோல்டால் பேக் பண்ணால் கோல்டோட வேல்யூ என்ன, இதுதான் அந்த கொஸ்டின். அப்போது உலகத்தில் இருக்க மொத்த கோல்டையும் உலகத்தில் இருக்க மொத்த கரன்சியையும் நீங்கள் பேக் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா, டாலர் மட்டுமே வச்சு பேக் பண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராம் வந்து 61,000 வருது. அப்படி பார்க்கும்போது இங்கே 16,000 இருக்குது. ரெண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆமாம், இது பபுள் கிடையாது. இதை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஏன் அகைன் அதான் சொல்லலை, நியூஸில் நம்ம பார்க்குறது வந்து டாலருக்கு நிகராக தான். நீங்கள் 90 ஷார்ட் டியூரேஷனில் ஒரு மாதத்தில் 3 ரூபா ஏறுறது இந்த டைம் தான். இவ்வளோ தூரம் ஏறி இப்போ 97 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ கொஞ்சம் ரிவர்சல் எடுத்துருக்கு, 96 ரூபாய்க்கு வந்திருக்கு. பட் இது எல்லாமே டெம்பரரி தான். அகைன் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐசியூவில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் என்ன தான் கொடுத்து ஆக்சிஜன் இதெல்லாம் கொடுத்து அது வென்டிலேட்டரில் வைக்கலாம். ஆனால் அது எப்படி சொல்கிறது, டெத் இஸ் உறுதிங்கிற மாதிரி 100ங்கிறது கன்ஃபார்ம், அதில் மாட்டுறது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் இன்னொன்று நோட்டீஸ் பண்ண, மற்ற கண்ட்ரீஸ்க்கு நம்ம இந்தியாவுக்கு நான் சொல்கிறேன், நம்ம மட்டும் தான் எப்படி இருக்கோம்னா கிடையாது, நம்மளோட புவர் கண்ட்ரிஸ் நிறைய இந்த உலகத்தில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது வந்து ஃபினான்ஷியலி நான் சொல்ல வரேன், ஓகேங்களா, ஜிடிபி வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா, வியட்நாம், அவங்களாம் எடுத்திங்கன்னா நம்ம கரன்சியோட அவங்க வீக்கர் கரன்சி வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த நாட்டில் ஒரு கான்செப்ட் இருக்குது, டாலரை யூஸ் பண்ணலாம். அந்த நாட்டில் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷனுக்கு டாலர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த நாட்டுக்கு போய் இப்போ ஃபார் ஸ்ரீலங்கா போங்க, ஸ்ரீலங்காவில் போய் உங்களுக்கு டாலர்லேயே அந்த சர்வீஸ் நீங்கள் ஹோட்டலில் பில் பே பண்ணலாம், யாருக்குனாலும் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் இந்தியாவில் அது வந்து டாலரை வந்து நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஒரு பர்சனுக்கு இவ்வளவுதான் டாலர். இதுவும் ஒரு இன்டைரக்ட் காரணம் இருக்கு. மக்கள் நிறைய டாலர் வாங்கி வச்சிருவாங்கங்கிறனால டாலர் பயன்பாடு இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட தடை செய்யப்பட்டிருக்கு தான் சொல்லணும். ஓரளவுக்கு நீங்கள் ட்ரிப்பு போகிறதுக்காக கொஞ்சம் வேணா வச்சுக்கலாம். சிவாஜி படத்தில் காட்டுவாங்களே, அப்படியே ஒரு ரூம் ஃபுல்லாக குமிச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா அது குற்றம் தான், சரிங்களா. ஸோ எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்குது, இவ்வளோ அளவுக்கு நீங்கள் டாலர் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. பட் இப்படி ஒரு இருக்கும்போது நான் மறுபடியும் சொல்கிறேன், பணம் டிப்ரிசியேட் ஆகிடக்கூடாதுங்கிறத நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம பணத்தை கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ரியல் எஸ்டேட், கோல்டு எதுலனா பார்க் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ பணமே ஒரு பணத்துக்கு நிகராக டிப்ரிசியேட் ஆகுது. மீனிங் டாலருக்கு நிகராக ஐஎன்ஆர் வந்து டிப்ரிசியேட் ஆகுதுன்னா, நீங்கள் வெறும் ஐஎன்ஆர் டாலராக மாற்றி சும்மா வச்சுருந்தீங்கன்னா கூட வளர்ந்துருக்கும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். அதோட இன்னொரு ஃபன் ஃபேக்ட் சொல்கிறேன். லாஸ்ட் 1 இயரில் நம்ம டாலர் நிகராக தான் ரொம்ப டெய்லி நியூஸ் பார்க்குறதுனால நமக்கு வந்து இது இப்படி இருக்குது. ஆஸ்திரேலியன் டாலர்ஸ்க்கு நிகராக ஐஎன்ஆர் வந்து 25% விழுந்திருக்கு. அது யாருமே பேசவே இல்லை. ஆக்சுவலி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், போன வருஷம் 55 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு 69 ரூபா இருக்குது. என்னென்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, டாலருக்கு நிகராக மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா கரன்சிக்கு அகேன்ஸ்டும் ஐஎன்ஆர் விழுந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு சீரியஸ் த்ரெட். ஆக்சுவலி இது வந்து நம்ம சும்மா லைட்டாக பரவாயில்ல, எனக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது, நான் உள்நாட்டில் வந்து சோப்பு சீப்பு ஷாம்புலாம் ரூபா கொடுத்தா வாங்கிட்டு இருக்கேன் நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாது. ஐ வில் டெல் யூ சம்திங் விச் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இதோட விலைலாம் ஷூட் அப் ஆகிறத நீங்கள் கண்ணால் பார்க்குறது வெரி சூன் நடக்கலாம். இன்னைக்கு அது இமீடியட் உங்களுக்கு தெரியல, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய உங்களுடைய ஒரு டீ வந்து 10 ரூபாய் கிடைச்ச டீ நீ 15 ரூபாய் ஆயிடுச்சு. அது ஆல்ரெடி நீங்கள் லைட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. இன்னும் கொஞ்ச நாள் அது நடக்கும். ஹோட்டலில் போய் நீங்கள் முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பில் வர அமௌண்ட்டுக்கு இனிமேல் வர போகிற அமௌண்ட்டுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா, என்னடா வழக்கமாக சாப்பிட்டா இவ்வளோ தான் வரும், இப்போ கூட வருது, எல்லாருக்கும் அப்புறம் பட்ஜெட் டைட் ஆகும். ஏன்னா சம்பளம் வந்து அந்த ஸ்பீடில் வளரல. ஸோ ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இனிமேல் படத்துக்கு போகிறத குறைச்சிக்க வேண்டியதான், ஹோட்டல் போகிறத குறைச்சிக்க வேண்டியது, இந்த மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். இது ஃபியூச்சரில் நடக்க போகிறது முன்கூட்டியே சொல்கிறேன். திஸ் இஸ் லைக் ப்ரெடிக்ஷன் அண்ட் சிக்னல் ஃபார் அ ஃபியூச்சர் கிராஷோ இல்லை என்ன வேணாலும். அகைன் அதுக்கான சிம்டம்ஸ்லாம் நிறைய நடக்குது. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக எடுத்துக்கோங்க. ஜூன் 17 அகைன் நம்ம புது ஃபெட் சேர்மன் ஒருத்தர் வராரு. அவர் வந்தார்னா நிறைய விஷயங்கள் போகிறாரு. அப்படி பண்ணுறதை பொறுத்து வேர்ல்டு எக்கனாமியே அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு சினாரியோ இருக்குது. கெட் ரெடி ஃபார் பேட் டைம்ஸ். யூஸ்வலி நிறைய கவனிங்களேன், முதல் தடவை டிவியில் பேசினப்போ டிமானிட்டைசேஷன், 2வது தடவை டிவியில் பேசினதுக்கப்புறம் கோவிட், 3வது தடவை எவ்ரி டைம். அதுக்கப்புறம் அந்த நடந்த சினாரியோஸ் நீங்கள் அந்த காலகட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் 1 இயர் கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ பி ப்ரிப்பேர்டுன்னு தான் அதோட அர்த்தம் ஆக்சுவலி, சரிங்களா. அப்போது கரன்சிக்கு நிகராக இப்போ நான் என்ன பண்ணலாம், இப்போ நான் என்ன சரி ஐஎன்ஆர் நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் மாதத்தை ஐஎன்ஆர் தான் சம்பாதிக்கிறேன், நான் டாலரை வாங்கி வைக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க, ஏன்னா அது இல்லீகல்னு சொல்கிறீங்க. அங்கே நிறைய வாங்கி வைக்க முடியாது. அப்போ நான் என்னதான் பண்ணி அதுலேருந்து எனக்கு பாதுகாத்துக்கலாம்னு கேட்டால், த நெக்ஸ்ட் பெஸ்ட் லீகல் டெண்டர், லீகல் வே டு சேவ் இஸ் கோல்டு. நீங்கள் உங்கள் பணத்தை ஃபுல்லாக இந்த மாதிரி கோல்டாக மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா, கோல்டும் டாலரும் ஐஎன்ஆர் மாதிரி டிப்ரிசியேட் ஆகாது. ஆக்சுவலி சொல்ல போனால் டாலரும் கோல்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டாலர் குறையும் போது கோல்டு ஏறும், கோல்டு குறையும் போது டாலர் ஏறும். இதுதான் கண்டது. ஸ்டுடியோ கூப் 2 பில்லியன் + வியூஸ், 5 மில்லியன் + ஃபாலோவர்ஸ். உங்களோட கண்டென்ட்டை பவர்ஃபுல் சோஷியல் மீடியா அசெட்டாக மாற்றணுமா? இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. இப்போ இந்த டாலருக்கும் இந்த கோல்டு, இது ரெண்டில் எது வேல்யூபிள் நீங்கள் நினைக்கிறீங்க?
டாலர் தான் வேல்யூபிள் நீங்கள் நினைக்கிறீங்க. கோல்டு இஸ் ஈவன் மோர் வேல்யூபிள். ஏன் நான் சொல்கிறேன், என்ன ஆகும்னா இப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, $100 ஆயிடுச்சு. 100, 200, 300, 400, 500. இதுவும் ரியலான்னு செக் பண்ணிக்கோங்க.